நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு வேலைவாய்ப்பு குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்குங்க. அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காலியாக உள்ள 32 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்து அரசு சார்பில், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் வட்டத்தில் மட்டும் 17 வேக்கன்சி இருக்குது. வாணியம்பாடியில் ஒரு 8 வேக்கன்சி, ஆம்பூரில் 1 வேக்கன்சி, நாற்றம்பள்ளி தாலுகாவில் 6 வேக்கன்சின்னு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 32 வேக்கன்சி இருக்குதுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா 24/7/2025 ஸ்டார்ட் ஆகி கடைசி நாள் வந்து 22/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான எழுத்துத் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 29/9/2025 அன்று எழுத்துத் தேர்வு நடக்கிறதாகவும், இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு வந்து 14/10/2025 அன்று நடக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான். திருப்பத்தூர் தாலுக்காவில் மட்டும் 17 கிராமங்களில் சின்ன கந்திலி, எர்ரம்பட்டி, கிருஷ்ணாபுரம், கருங்காலிப்பட்டி, சொக்காம்பட்டி, சின்ன கண்ணாலப்பட்டி, பாச்சல், கதிரிமங்கலம், கொரட்டி, உடையாமுத்தூர், விஷமங்கலம், திருப்பத்தூர் கிராமம், பொன்னேரி, பெருமாப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதிகள், நாச்சார்குப்பம், ஆண்டியப்பனூர், பால்னாங்குப்பம் ஆகிய 17 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கான முன்னுரிமைகள் வந்து இதில் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றம்பள்ளி ஆகிய தாலுக்காக்களில் எந்தெந்த கிராமங்களில் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன, முக்கிய வயது வரம்பு என்னன்றதை பார்த்துருவோம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். பாஸ் ஆனவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 10வது ஃபெயிலாவது இருக்கணும். அதுக்கு கீழே படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்கிய தகுதியாக விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிராமத்தை சேர்ந்தவங்க அல்லது அதே வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதாவது கிராம உதவியாளர் காலி பணியிடம் எங்கே இருக்குதோ அதே வட்டத்தை சேர்ந்தவங்க அந்தந்த தாலுக்காவில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழில் வந்து பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அண்டு அதே வட்டத்தில் அவங்க நிரந்தரமாக வசிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயதாவது இருக்கணும். அதிகபட்சம் 32 வயது வரைக்கும் இருக்கலாம் இதர பிரிவினருக்கு. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 37 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வயது வரம்போடவே 10 ஆண்டுகள் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கிறாங்க. அதாவது 10 ஆண்டுகள் கூடுதலாக இருந்தாலுமே அவங்க அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் எல்லா பிரிவினருக்கும் 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எல்லாம் 55 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வாணியம்பாடி தாலுக்காவில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கிராமங்களில் வேக்கன்சி இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா வளையாம்பட்டு, கொத்தக்கோட்டை, கவுகாப்பட்டு, அம்பலூர், உதயந்திரம், தேவஸ்தானம், ராமநாயக்கன்பேட்டை, ஆம்பூர்பேட்டை ஆகிய 8 கிராமங்களில் வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்ததை வந்து ஆம்பூர் தாலுக்காவில் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒரே ஒரு கிராமத்தில் மட்டும் காலி பணியிடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆம்பூர் தாலுக்காவில் சின்ன வரிகம் அப்படின்ற கிராமத்தில். அடுத்ததாக நாற்றம்பள்ளியில் எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நாற்றம்பள்ளியை பொறுத்த வரைக்கும் 6 வேக்கன்சி இருக்குது 6 கிராமங்களில். அது என்னென்ன கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சூர், அக்ராகாரம், சொரக்காயல் நத்தம், நாற்றம்பள்ளி, மூக்கனூர், பனியாண்டப்பள்ளி ஆகிய 6 கிராமங்களில் நாற்றம்பள்ளி தாலுக்காவில் வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதற்கான விண்ணப்ப படிவம் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தோட வெப்சைட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். இதுக்கான லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக உள்ளே போகலாம். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டில். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது போல் தாங்க காட்டும். அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தோட 4 தாலுக்காக்களான திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், நாற்றம்பள்ளி இது எல்லாமே காட்டும். அந்த அறிவிப்பை நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்துக்கான பதிவிறக்கம் செய்கிறது கடைசியில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். 4 தாலுக்காவுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்ளிகேஷன் தான். இதை டவுன்லோட் பண்ணி அந்தந்த தாலுக்காவோட அட்ரஸ்க்கு அந்த கடைசி நாளுக்குள்ளே அனுப்பிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை